வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. நீங்க யாருடைய அப்பா? தர்ஷினியோட அப்பா. தர்ஷினி இப்போ சூலூர்ல காலமான பொண்ணு பாப்பாட அப்பா. அப்பா சொல்லுங்க. என் பேர் ரகுபதிங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்து 5:30 மணிக்கு வந்தேங்க சார். 7 மணிக்கு வந்தேங்க, நைட்டு 7 மணிக்கு. பாப்பா காணாது போனது வந்து 5:30 மணிக்குங்க சார். தம்பியும் போய் தேடி தேடி பார்த்துருக்குறாங்க. தரிசன் போய் தேடி தேடி பார்த்துருக்குறாங்க சார். தேடி பார்த்துட்டு நான் வந்த ஒன்று சொன்னாங்க சார். சொன்னான் தம்பி, அக்கா காணாங்கப்பா, எங்கே போனான்னு தெரியலீங்க. இல்லைங்க, நீங்க வரும்போது உங்க மனைவி எங்க இருந்தாங்க? வீட்டில் தான் இருந்தாங்க. என்ன நிலைமையில இருந்தாங்க? ஃபுல் போதைங்க. போதை சரக்கு அடிச்சு தான் இருந்தாங்க. ஆமாங்க. உங்களுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லைங்க சார், எந்த பழக்கம் இல்லை. எந்த பழக்கமும் இல்லை. உங்க வைஃபுக்கு எத்தனை வருஷமா சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கு? வருஷம் பூரா அப்படியே தான் இருந்ததுங்க சார். ஓகே. அவங்க யாரோட எல்லாம் சேர்ந்து சரக்கு அடிப்பாங்க? இல்ல, உங்க வீட்டுக்கு அந்த கார்த்தி என்ற பையன் வந்து போயிட்டு இருப்பானா? நான் இல்லாதப்ப வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பானுங்க. அக்கம் பக்கத்துல உங்களுக்கு சொல்லி இருப்பாங்கல்ல? சொல்லலீங்க, எதுவும் சொல்லலீங்க. அவங்க இப்ப ரீசன் வந்ததுக்கு அப்புறம் தான் மனைவி சரியில்லை, அந்த பையன் நல்ல பையன், அந்த பையன் வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற பையன் தான், அந்த பையனுக்கு. நீங்க தான் சரக்கு அடிக்கிறீங்க, ஃப்ரிட்ஜில் வந்து கலர்ல மிக்ஸ் பண்ணி வச்சுதான் உங்க வைஃப் வந்து பேட்டி கொடுத்து? அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா, அதெல்லாம் கிடையாது. அந்த பழக்கம் இல்ல எனக்கு, அந்த பழக்கமே இல்லை. நானும் 20 வருஷமா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். யார் வேணாலும் கூப்பிட்டா என்னை நம்பி யார் வேணாலும் வருவாங்க, சாட்சிக்கு யார் வேணாலும் வருவாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க நான் எப்படியாட்ட பையனும், அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும், எங்கள் குடும்பத்துக்கும் தெரியுங்க எப்படி பையனும், அவர் குடும்பத்துக்கும் தெரியுங்க.